அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 4 மார்கழி மாதம் வளர்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னைக்கு எந்தெந்த தீபம்லாம் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். வளர்பிறை பஞ்சமிக்கு குறிப்பிட்ட தீபங்கள் நமக்கு ஏற்றும் போது நமக்கு ஏற்றம் கிடைக்கும். அதாவது நமக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதில் முக்கியமாக ஒரு சில தீபங்களை நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குன்றது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரவு அதிகரித்து கொடுத்துருக்குது இந்த தீபம்லாம். நான் வளர்பிறை பஞ்சமி கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு மேலே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு சில தீபங்கள் நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த தீபங்கள்லாம் ஏற்றி நிறைய பேர் பொருளாதார முன்னேற்றம் நிறைய பேர் அடைந்திருக்கிறாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் வசதியாக வாழ்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லாமல் நான் சொல்லலை. நிறைய பேர் இப்போ பரவாயில்ல, முந்தி விட இப்போ பரவாயில்ல, எங்கள் வீட்டில் நல்லா கொஞ்சம் பணம் இருக்கின்றது, கையில் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே போல் நிறைய பேர் கடன் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லலைங்க, குறிப்பிட்ட பேர் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பிட்ட பேர் இன்னமும் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. நம்ம இல்லை எல்லாருமே வசதியாக பிழைக்கிறாங்க மட்டும் நான் சொல்லலை. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கடகடன்னு முன்னேறுறாங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு சில பேருக்கு இன்னமும் முன்னேற்றமே இல்லை, இன்னமும் அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறவங்களும் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் ஒரு 2 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பஞ்சமி பதிவுலாம் அதிகமாக நான் போட்டுட்டு இருந்தது. இந்த 2 வருடத்தில் நிறைய பேர் வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமியும் பூஜை ஸ்டார்ட் பண்ண உடனே பாசிட்டிவாக சொன்னவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறோம், இன்னமும் எங்களுடைய கஷ்டம் தீர்ந்தபாடு இல்லை, பிரச்சனை திருந்தப்பாடு இல்லை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் நம்ம நம்பிக்கையுடன் இருங்க. இந்த கஷ்டம் இன்னமும் நான் பட்டுட்ருக்கேன் அப்படி சொல்கிறவங்களாம் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இருங்க. உங்களை அண்ணே என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடங்கள் இருக்கும், அதை கற்றுக்கொள்ளுங்க. சீக்கிரமாக எல்லாமே சரியாக போயிடும். ஆனால் என்றைக்குமே உங்களுடைய பலன் வீணாகாது. நீங்கள் செய்கின்ற பூஜை என்றைக்குமே வீணாகாது. நிச்சயம் நமக்கு அதற்கான பலன் இறைவன் நமக்கு தருவார். நம்பிக்கையுடன் இருங்க. வளர்பிறை பஞ்சமிக்கெலாம் எந்தெந்த தீபம் ஏற்றுனா நமக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னா, முதலாவதாக முக்கியமான தீபம் எல்லோருமே ஏற்றுகின்ற தீபம் நெய் தீபம் தான். இந்த நெய் தீபம் பண வரவையும் அதிகரித்து கொடுக்கும், செல்வாக்கு உயர்த்தி கொடுக்கும் 100%. இந்த நெய் தீபம் யாரெல்லாம் ஏற்றுவாங்க? வசதியாக இருப்பவங்க தான் நெய் தீபம் ஏற்றுவாங்க. மற்றவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றுவாங்க. எதற்காக வசதியானவங்க மட்டும் நெய் தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னா அதுதான் விலை அதிகம். அந்த தீபம்லாம் பார்த்தீங்கன்னா வசதியானவங்க தான் தினமும் ஏற்றுவாங்க. மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன டப்பா ஒன்று வாங்கி வைத்து வெள்ளி செவ்வாய் மற்ற ஏதாவது ஒரு விசேஷமான நாட்கள் இப்படி தான் ஏற்ற முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த நாளில் ஏற்றணும் அப்படின்னா, இந்த வளர்பிறை பஞ்சமிக்கு நீங்கள் ஏற்றினால் போதும். தேய்பிறை பஞ்சமிக்கு ஏற்றா கூட பரவாயில்ல. வளர்பிறை பஞ்சமிக்கு நெய் தீபமாக நீங்கள் ஏற்றினால் போதும், உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இப்போ தினமும் முடியும் அப்படி இருப்பவங்களாம் கட்டாயமாக தினமும் நெய் தீபம் ஒரு தீபமாவது ஏற்றுங்க. அது வெள்ளி விளக்கில் நெய் தீபம் ஏற்றினாலே நமக்கு செல்வாக்கு 100% இல்லை 1000% அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ தினமும் ஏற்ற முடியாது அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்றும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாதத்துக்குள்ளேயாவது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறத நீங்களே உணர முடியும். வீண் வரை செலவுகள் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். வீண் வரை செலவுகள் குறைந்து உங்களுக்கு நல்ல கையில் அந்த பணம் தங்கும். இப்போ நெய் தீபம் எதற்காக நம்ம ஏற்றுகிறோம் அப்படின்னா, அது ஒன்று செல்வத்தை கொடுக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். நமக்கு பசு மாட்டின் மூலமாக தான் நமக்கு நெய் உருவாகுது. அதனால தான் அந்த நெய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னா பசுமாட்டில் தான் லக்ஷ்மி தாய் குடியிருக்கிறாங்க, தேவர்கள் அனைவருமே குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகின்றது. அதனால் பசுமாட்டிலேருந்து வருகின்ற ஒவ்வொரு பொருளுமே செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் சுவாமிக்கு பால் நெய்வேத்தியம் வைக்கிறோம். மற்றும் பார்த்தீங்கன்னா தயிர் வச்சு நம்ம ஏதாவது பிரசாதம் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பால்லேருந்து கிடைக்கிறது ஒவ்வொரு பொருளுமே நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய பொருள் தான். நிறைய பேர் வீட்டில் பாருங்கள் தயிர் தினமும் வச்சுருப்பாங்க. ஏன்னா தயிர் இருந்த செல்வம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் அன்றாட தயிர் வச்சுருப்பாங்க. தயிர் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வைக்கணும். நம்ம கடையிலேருந்து வாங்குறது தயிர் பாக்கெட்டு கிடையாது. உரம் ஊற்றி வைப்பாங்க பார்த்தீங்களா, அதை பசுமாட்டு பால் வாங்கி காய்ச்சி அதை நம்ம தயிராக ஆக்குவோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு சரியான ப்ரொசீஜரு.
நம்ம கடையில் இருந்து வாங்குகிற தயிருக்கெலாம் அந்த சம்மந்தமே கிடையாது. நம்ம வீட்டில் நம்மளாக தயிர் வைக்கணும். அதை வந்து நம்ம தினம் மதியம் நம்ம சாப்பிடும்போது நம்ம இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து நெய் தீபம் ஏற்றுவதனால நமக்கு இன்னமும் நிறைய பலன்கள் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், எப்போதுமே பண தட்டுப்பாடு வராமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நெய் தீபம் நம்ம ஏற்றணும். அது எப்போதும் நம்ம ஏற்றுவது ரொம்ப நல்லதுன்னா அந்த வளர்பிறை பஞ்சமிக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. முடியும் அப்படி இருக்கலாம் அன்றாட ஏற்றுங்க. முடியாதவர்கள் வளர்பிறை பஞ்சமிக்கும் வளர்பிறை வெள்ளிக்கிழமைக்கும் நீங்கள் ஒரு தீபம் மட்டும் காமாட்சிமன் விளக்கோ அல்லது தனியாக அகல் விளக்கோ நீங்கள் வைத்து ஏற்றும் போதும் அதில் நெய் விட்டு நீங்கள் ஏற்றிக்கோங்க. அடுத்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூர தீபம். இந்த பச்சை கற்பூர தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டு போட்டுறணும். போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு வந்து வசதியான வாழ்க்கை நிச்சயமாக அமையும். அடுத்து 3வது தீபம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம். வெற்றிலை தீபம் பார்த்தீங்கன்னா ஏற்றுவதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் செய்கின்ற பூஜைகள் வெற்றிகள் கிடைக்கும். மற்றும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அல்லது வளர்பிறை பஞ்சமிக்கோ அல்லது மகாலட்சுமி தாயாருக்கோ நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும்போது உங்கள் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும். வெற்றிலை தீபம் ரொம்ப சிறப்பான தீபம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகருக்கு தான் வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. முருகனுக்கு நம்ம ஏற்றினாலும் சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லி தான் தீபம் ஏற்றுறாங்க. நிறைய பேருக்கு அப்படி அமைந்திருக்கின்றது. வெற்றிலை தீபம் ஏற்றினாலே நமக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும், நம்ம செய்கின்ற பூஜை வெற்றியும் குறிக்கும். அதனால் வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது தீபம் என்ன தீபம் அப்படின்னா வெல்லம் தீபம். வெல்லம் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, நம்ம கடையில் வெள்ளைக்கட்டி கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த வெள்ளைக்கட்டியிலே நீங்கள் நெய்யை விட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். நமக்கு வெள்ளைக்கட்டி கிடைக்கல அப்படின்னா, அந்த வெல்லம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை அல்லது வெல்லத்தை வாங்கி நீங்கள் இடித்து ஒரு தாம்பாளத்தட்டில் பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபத்தை ஏற்றி வைத்து அந்த வெல்லத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ நீங்கள் தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வெள்ளை தீபம் ஏற்றி அதை வந்து ஒரு உயிரினத்துக்கு நம்ம உணவாக கொடுக்கும்போது நமக்கு வந்து வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான தீபம், வராகியம்மனுக்கு உகந்த தீபம் எது அப்படின்னா தானியம் தீபம். தானிய தீபம்னா என்ன அப்படின்னா, பயறு வகைகள் நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கம்பு, இந்த மாதிரி தானியங்கள் இருக்குல்ல, நிறைய தானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த தானியங்கள்லாம் எடுத்து ஒரு தாம்பலத்தட்டில் பரப்பி ஒரு குறைந்தது 5 தானியம் எடுத்துக்கலாம். உளுந்து எடுத்துக்கலாம், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, கேழ்வரகு, பிறகு தட்டாம்பயிறு, நிறைய பயிர் வகைகள் இருக்குது பார்த்திங்களா. தானியங்கள் சிறுதானியங்கள் நிறையா இருக்கின்றது. அந்த தானியங்களை நம்ம வீட்டில் எந்தெந்த தானியம் நம்ம நிறைவாக வச்சுருப்போம் அப்படின்னா, உளுந்து, பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு வச்சுருப்போம், துவரம்பருப்பு வைத்திருப்போம், உளுந்து வச்சுருப்போம். கருப்பு உளுந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் பரப்பி வச்சுக்கோங்க, அல்லது தாம்பலத்தட்டில் பரப்பி அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அதற்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் வந்து தானியங்கள் மொத்தமாக பரப்பிட்டு, அதாவது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 5 தானியம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுவாமி பக்கத்தில் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடணும். ஒன்று நீங்கள் அப்படியே தானமாக போடலாம், அப்படி இல்லைன்னா ஊற வச்சு கொஞ்சம் ஊறின பிறகு கூட நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போடலாம். இந்த மாதிரி போடும்போது நம்ம இல்லத்தில் பார்த்திங்கன்னா தனத்திற்கும் தானியத்திற்கும் நம்ம இல்லத்தில் வந்து எந்த குறையுமே இருக்காது, நிறைவாக இருக்கும். வராகி அன்னைக்கு ரொம்ப சிறப்பான தீபமே தானிய தீபம். அடுத்து ரொம்ப முக்கியமான தீபம், எளிமையான தீபம் எது அப்படின்னா மஞ்சள் தீபம். இந்த மஞ்சள் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. மஞ்சள் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாகவே தாமிரத்தட்டில் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றிட்டு அதில் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பவுடரை வந்து அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். அப்படி இல்லை என்றால் நல்ல தாம்பாளத்தட்டில் வந்து மஞ்சள் பரப்பிட்டு அதற்கு மேலே அகல் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். அதுவும் முடியல அப்படின்னா ஒரு தாம்பாளத்தட்டில் வந்து தீபம் ஏற்றிட்டு சுற்றி வந்து வரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை நீங்கள் வைத்துடணும். ஒரு 5 மஞ்சளை வைத்து தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பணமும் செல்வாக்கு தங்கம் அனைத்துமே நமக்கு வந்து சேரும். ரொம்ப நல்ல தீபம். இந்த மஞ்சள் தீபம்லாம் ரொம்ப ஈஸியானது. இந்த மஞ்சள் தீபம்லாம் நீங்கள் ஏற்றினாலே போதும், நல்ல மாற்றங்கள் இருக்கும்.
அடுத்து மிக 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 முக்கியமான தீபம். இந்த தீபம் ஏற்றி நிறைய பேர் வந்து செல்வாக்கு அதிகரித்த தீபம் பார்த்தீங்கன்னா, இந்த தீபத்திலே ஒன்று மருதாணி இலை தீபம். மருதாணி இலை தீபம் ஏற்றுவதனால் நமக்கு பல நன்மைகள் இருக்கின்றது. லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், நினைத்த காரியம் நினைத்தபடியே நமக்கு நடக்கும். இந்த மருதாணி இலை தீபம் ஒரு தாம்பழத்தட்டில் வந்து மருதாணி இலையை பரப்பிட்டு, அந்த தாம்பழத்தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், பச்சை கற்பூர துண்டு, ஒரு கிராம்பு போட்டு நீங்கள் அகல் விளக்கு வைத்து, பஞ்சமுக விளக்கும் வைக்கலாம், ஒரே ஒரு அகல் விளக்கும் வைக்கலாம். வைத்து நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலும் உங்கள் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த மருதாணி இலையை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நிறையாக இருக்கின்றது அப்படின்னா அதை அரைச்சி நீங்கள் கையில் வைத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா அந்த பொருளாக நீங்கள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு மூட்டையில் கட்டி ஒரு ஒரு 2-3 நாள் நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கால்படாத இடத்துல போற்றணும். இந்த மாதிரி நீங்கள் செய்தாலும் உங்கள் வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை தீபம். செம்பருத்தி இலை தீபமும் பணத்தை இருக்கின்ற தீபம். இந்த தீபம் ஏற்றி நிறைய பேர் நல்ல பலன் அடைந்திருக்கிறாங்க. செம்பருத்தி இலை வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு பக்கத்து வீட்லேயோ இல்லைன்னா பக்கத்தில் தெருவில் யார் வீட்லையோ கட்டாயமாக செம்பருத்தி செடி பெருசாக நல்லா வளர்த்து வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பறிச்சுட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்றும் தவறே கிடையாது. அதே போல் நிறைய பேர் வந்து கொடுக்கறதுக்கே மனம் இல்லாமல் இருக்கிறவங்க கட்டாயமாக கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து துளசி கொடுக்கறதுக்கு, மருதாணி இலை கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப யோசிக்கிறது. அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் அந்த செடியை வளர்த்துருக்கோமா, யாராவது கேட்குறாங்களா, கட்டாயமாக கொடுத்தாலே உங்களுக்கு அது புண்ணியம் தான் கிடைக்கும். கொடுத்தால்தான் நமக்கு பெருகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, துளசி இலை மருதாணிலாம் கொடுத்தா நம்மளை விட்டு லக்ஷ்மி வந்து போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கொடுத்தா தான் அந்த லக்ஷ்மியோட அருளே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இலைகள் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற லட்சுமி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா கொடுங்க. நம்ம கொடுத்தாலே நமக்கு பெருக ஆரம்பிக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது மற்றவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. கொடுக்கலாமா வேண்டாமாலாம் யோசிக்காதீங்க. அதனால கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். இந்த துளசி இலைக்கு தான் ரொம்ப எல்லாரும் யோசிப்பாங்க. துளசி இலை மருதாணி இலைக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அது வந்து லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது, நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், எல்லாமே கொடுக்கலாம். மாலை 6 மணிக்கு மேலே ஒரு லைட்டு போட்ட பிறகு தான் ஒரு சில பொருளை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை தவிர மற்ற எல்லாமே நம்ம தாராளமாக எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஒன்று தவறு கிடையாது. இந்த வளர்பிறை பஞ்சமிக்கு எந்த தீபம் நீங்கள் ஏற்றணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன். தனியாகவும் நான் கொடுத்துருக்குறேன் வளர்பிறை பஞ்சமிக்கு. அந்த பதிவு பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் பார்த்துன்னு இத்தனை தீபம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 வளர்பிறை பஞ்சமிக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வராகியம்மன் பற்றிய தகவல், பஞ்சமி தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் முன் சேனலை மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.